ஹாய், இது வளகாப்பு சீரிஸ் எபிசோட் 2. நம்ம எங்கே போகிறோங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது 4 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. எதுக்காக போகிறோன்னா ஒரு சின்ன ஷாப்பிங்காக தான். போகலாமா? ஆக்சுவலாக குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட சாரியே வந்து நான் என்ன நினச்சிட்டு வந்தேனோ அது இருந்தது. பட் இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா டெய்லியும் போடுற ட்ரெஸ் எடுக்கவே வந்து ஒரு ஹாஃப் டே எடுத்துப்பேன், ஒரு 2-3 கடை பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்பெஷல் டேக்கு நம்ம ஸ்பெஷலாக தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப யோசித்தேன். நான் சாரியில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, பட்ஜெட்லேயும் இருந்தது. பட் வந்து எனக்கு வந்து மைண்டு வேறு கடையில் நல்லா இருக்குமோ இல்லை அந்த கடையில் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. எனக்கு எப்பயுமே பர்சனலாக வந்து டி நகர் சென்னை சில்க்ஸும் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பட்ஜெட்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பிடிச்சதை வந்து நமக்கு பிடிச்ச அமௌண்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வந்த வேலையை விட்டு வேறு வேலை பார்க்குறேன்னு ஒருத்தர் வேறு என்னை ஒரு லுக்கு விட்டுட்டு இருந்தார். எஸ், நான் வந்து ஃபீடிங் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். என் ஹஸ்பண்டா சரி நீ பார்க்கும்போது கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபைனல் மேட்ச்னால அவருக்கு ஜோடியாக ஒருத்தர் கூட கிடச்சிட்டாரு. அவரும் இவரும் வந்து சேர்ந்து பேசிக்கிட்டே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வேற வந்து ரொம்பவே க்ரௌடான டைமில் போயிட்டோம். ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிற டைம் போல் இருக்குது. வயிறுக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாங்களும் வந்துட்டோம். ஹாய், நாங்கள் வந்து வளகாப்புக்காக வந்து பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று வந்து போயிட்டோம், அங்கே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. நான் வந்து வளகாப்புக்கு என்ன சாரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா என்னோட வளகாப்பு வரைக்கும் வெயிட் பண்ணி காசு எனக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுவேன். இப்போ வந்து நாங்கள் டி நகர் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு கிளம்பி மதியம் 1 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வரக்கே 1 மணி ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். இப்போல்லாம் நம்ம நார்மலாக வெளியே போய் சாப்பிட்றோம் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலியாக 1000-2000 அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகுது. நாங்களே இப்போ வரும்போது ஒரு சிக்கன் பிரியாணியோட ரேட்டு தான் கேட்டோம். 350 சொன்னாங்க. சரி 350க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் வேறு கடை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் லக்கிலி பஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கே வந்து 350ல் வந்து அன்லிமிட்டெட் மீல் வந்து நிறைய டிஷ்ஷு ஒரு 20 டிஷ்ஷு கிட்ட வச்சுருந்தாங்க. சரி போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த கடை பேர் வந்து ஈரோடு கொங்கு மெஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் நிறைய வெரைட்டி இருந்தது. நான் அந்த பஃபெட் கூட முன்னாடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டி நகர் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது, ஒர்த்தாகவும் இருந்தது. அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், கூச்சமே இல்லாமல் ரொம்ப நல்லாவே வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, பெப்பர் சிக்கன், சிந்தாமணி, இந்த மாதிரி ரசம், ஒயிட் ரைஸ், சாம்பார் எல்லாமே ஸ்வீட்டு இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மெயினாக இதில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கன் பிரியாணி தான். ஒரு வழியாக நாங்கள் வந்து பஃபே சாப்பிட்டு வந்துட்டோம். பஃபெட் சாப்பிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்கு சாப்பாடு வந்து? ஓகே, எனக்கு வந்து 350க்கு வந்து ஒர்த்து தான். எங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 350க்கு வந்து பயங்கர ஒர்த்து. நாங்கள் வந்து வேற ஒரு கடையில் கேட்டிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணியே வந்து 350 போட்டுருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு முன்னாடி நடந்து வந்து கொங்கு மெஸ் இந்த கடை பேர். ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக 350க்கு வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துருக்குன்னு நான் உங்களுக்கு பஃபெட்டில் போடுறேன் பாருங்கள். எல்லாமே அன்லிமிட்டட் தான். டி
எங்கள் ஷாப்பிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வருது. இப்போல்லாம் டெக்னாலஜி வந்து ரொம்பவே வளர்ந்துடுச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் எடுக்கிற சாரியை வந்து ChatGPTயில் போட்டால் அதை நாங்கள் கட்டின மாதிரியே இந்த மாதிரி சூப்பராக காமிச்சிடுது. ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது.